என் செல்லக் குழந்தையே, இன்று இந்த வராகி என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் தாயானவள் என் வாக்கினை கேட்ட 10வது நிமிடத்தில் நீ கேட்ட அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையாக்கிக் கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று ஏங்கி தவிக்கின்ற உன்னுடைய மனதிற்கு இந்த தாயானவளினுடைய வாக்கானது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக மாறும் என்பதனை நான் நன்றாக புரிந்திருக்கின்றேன். அதனால்தான் அம்மா உனக்கான வெற்றியை எப்பொழுதுமே உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க என்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். மனது ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமையை வளர்த்து கொள்ளும். நல்ல நேரம் வந்து விட்டது என்பதனை உனக்கு உறக்கச் சொல்லும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டும். மன மகிழ்ச்சியோடு நீ எதிர்கொள்கின்ற எல்லாவற்றையும் தாண்டி எந்த நேரத்திலும் நீ நல்லதை செய்ய போகிறாய். உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான சந்தோஷமும் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரப்போகிறது என்பதனை உனக்கு அது உணர்த்தி கொடுக்கும். இந்த உணர்வுகளை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாயானவளாகிய இந்த வராகி இந்த வெற்றி விடியலில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அம்மாவினுடைய அன்பு உனக்கு புரியும் என்றால் 10வது நிமிடத்தில் நீ கேட்ட அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போவது உறுதி. ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலும் நீ எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்படியெல்லாம் பதம் பார்த்தது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் அந்த விஷயங்களை எல்லாம் நீ எதிர்கொண்ட விதம் உன் தாயானவள் என்னை அந்த அளவிற்கு மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஏனென்றால் எல்லாவற்றையுமே நாம் மனதில் கலக்கத்தோடு தான் எதிர்கொள்வோம். ஆனால் என் பிள்ளை, நீ உன் தாயானவளின் அன்பு உன்னோடு இருப்பதை உணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் நம்பிக்கையோடும் முழுமையான தெளிவோடும் ஏற்றுக்கொண்டாயல்லவா, அதை நீ எதிர்கொண்டாயல்லவா, உன்னுடைய இந்த நல்ல எண்ணத்திற்காகத்தான் இந்த தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். ஒருவரால் முடியும் என்று நினைத்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவர்களை தேடி தெய்வம் வரும். அதே நேரத்தில் முடிகின்ற விஷயத்தை கூட முடியாது என்று ஒதுங்கி நிற்கும் பொழுது தெய்வம் பார்த்துவிட்டு கூட ஒதுங்கிதான் நிற்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலுமே நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நாம் எப்பொழுதும் முழுமையான மன மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டோமானால் நல்லதையும் தீயதையும் நம்மால் பெற்றுக்கொள்ளவும் விலக்கி வைக்கவும் முடியும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தைக்கு உன் அம்மா நான் சொல்கின்ற இந்த வாக்குறுதிகள் எல்லாமும் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகமே மனதில் வரக்கூடாது. சுற்றி இருக்கின்றவர்கள் எதையெல்லாமோ சொல்கின்றார்கள். தேவையில்லாத விஷயங்களை உன் மனதிற்குள் புகுத்துகின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் செவி கொடுத்து கேட்கின்றாய். அதையெல்லாம் கேட்டு தவறான பாதையிலும் பயணிக்கின்றாய். ஆனால் உன் அம்மா நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மட்டும் உனக்குள் 1000 சிந்தனைகள். இதுவெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று. நடந்துவிட்டால் உன் தாயானவள் என்னை தான் நம்பி விடுவாயா என்ன? அப்பொழுதும் கூட நீ என்னை நம்ப மாட்டாய். என் பிள்ளையே, அம்மா இப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயத்தை என் பிள்ளையின் கைகளில் நான் ஒப்படைத்திருக்கின்றேன். ஆனால் அந்த குழந்தையோ அருகில் இருக்கின்ற ஒருவர்தான் இதற்கு உதவி செய்தார் என்று சொல்லி பெருமைப்படுகின்றது. ஆனால் இத்தனை காலமும் அந்த விஷயம் அவர்களுக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணமே அவர்கள்தான். எப்பொழுதுமே யாருடைய நடவடிக்கைகளையும் கண்டு மயங்கிவிடக்கூடாது. அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் உண்மை என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நம்பிவிடக்கூடாது. இதை நீ கவனத்தில் வைத்துக்கொள். அப்பொழுதுதான் இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரியும்.
எதுவும் நடக்காத வரை ஏற்றுக்கொள்ள மனது காயப்படத்தான் செய்கின்றது. நடந்துவிட்ட பிறகு ஐயோ அம்மா என்று கத்தி கதறுகின்றது. அதனால்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் உனக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற வெற்றி என்பது உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் இந்த வராகி என்னால் கொடுக்கப்பட்ட வெற்றியாக மட்டுமே இருக்க முடியும். இந்த மனிதர்கள் ஒருபொழுதும் உன் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்ததும் கிடையாது. உன்னுடைய வெற்றியை கண்டு மகிழ்ச்சி அடைய போவதும் கிடையாது. அதே நேரத்தில் உனக்கு இன்னொன்றையும் உன் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, ஒருவேளை நீ ஒரு விஷயத்தை வெற்றி பெறுகின்றாய், அதுவும் உன்னுடைய நட்பின் துணையோடு என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக மாறிவிட்டது என்றால் அதை கண்டு முதலில் பொறாமைப்படுகின்றவர் அந்த உதவி செய்த அந்த நண்பனாக மட்டுமே இருக்க முடியும். இப்படித்தான் இங்கிருக்கின்றவர்களின் மனநிலை இருக்கின்றது. அதனால்தான் உன் தாயானவள் நானும் மீண்டும் மீண்டும் உனக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எங்கும் மனமுடைந்து விடக்கூடாது. இதுதான் இயற்கை, இதுதான் வாழ்க்கையின் உண்மையான நியதி, இதுதான் சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய யதார்த்தம். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் புரிந்து சுற்றி வருகின்ற நன்மைகளுக்கு எப்பொழுதும் இசைந்து நீ நல்லதை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னுடைய நல்ல மனதிற்கும் உன்னுடைய முயற்சிக்கும் நிச்சயமாக நல்ல பலன் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கிடைக்கும். பலன்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டாயானால் காலம் முழுவதும் உன்னை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே நடந்தே தீர வேண்டும் என்று எண்ணுவதை விட நடக்கும் பொழுது பார்த்து கொள்ளலாம், அதுவரையிலும் நம் முயற்சியை நாம் கைவிட்டு விடக்கூடாது என்பது மட்டும் உன் நினைவில் இருக்க வேண்டும். சுற்றி இருக்கின்றவர்களின் உணர்வுகளுக்கு நீ உயிர் கொடுத்து விட்டாயானால் உன்னுடைய உணர்வுகள் இனி வாழ்க்கையில் வெளியே வர வாய்ப்பே இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அம்மா தேடி வருகின்ற பொழுது உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதி செய்கின்றேன். அம்மா உன் முன்னால் தோன்றும் பொழுது உன்னுடைய மகிழ்ச்சியை நான் உனக்கே தருகின்றேன். என்னை கண்டவுடன் உன்னுடைய புன்னகை வந்துவிட்டது என்றால் என்னை கண்டவுடன் உனக்கான வெற்றி கிடைத்து விட்டது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாயானால் நிச்சயமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய ஆச்சரியம் அதன் பின்னால் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். சுற்றி வருகின்றவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே நமக்கு கெடுதலை நினைப்பார்கள் என்றும் சொல்லிவிட முடியாது, நல்லதைத்தான் நினைப்பார்கள் என்று சொல்லிவிடவும் முடியாது. அதனால்தான் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன், இதையெல்லாம் கண்டுபிடிப்பது கடினம். அதனால் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் யாரோடு எந்த இடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீ பழகி கொண்டே இரு. நம்பிக்கையோடு நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறக்காதே. மனது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஏதேனும் ஒன்று எப்பொழுதும் உன் முன்னால் வருகிறது என்றால் அத்தோடு அதனை விட்டுவிடு. எந்த ஒரு விஷயத்தையும் பாரமாக தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே. அது உன்னை மேலும் மேலும் கடினமானதாக மாற்றும். எந்த ஒரு விஷயங்களையும் உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும். உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மனமகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் இருந்து பிடுங்கிக் கொள்ளும். அதுவும் உனக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு எல்லா விஷயங்களும் விலகிச் செல்லும். இதனை உணர வேண்டிய தருணம் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது. இனிமேலும் என் பிள்ளை, இந்த தாயானவளின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாயானால் இந்த தாயானவளின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனை நீ நம்புவாயானால் எப்பொழுதும் போல நல்ல எண்ணங்களோடு பயணித்து கொண்டே இரு. அதிர்ஷ்டம் எந்த நேரத்திலும் உன்னை தேடி வரும். இத்தனை கால உழைப்பிற்கு நீ கேட்ட பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் இந்த தாயானவள் என்னை சந்தித்த உனக்கு இந்த வாழ்க்கையில் என்றுமே மகிழ்ச்சிதான். எதற்கும் கலங்கி நின்று விடாதே. சுற்றி இருப்பவர்களினுடைய சந்தோஷத்திற்கு ஒரு பொழுதும் நீ காரணமாகி விடாதே. அதாவது கண்ணீர் சிந்தி அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு நீ கொடுத்து விடாதே என்று உன் அம்மா சொல்கின்றேன்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.